ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரைஸ் பண்ண போகிறோம். என்ன ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ். நம்ம ரோட்டு கடைகள் எல்லாம் போனோம்னா நிறைய வெரைட்டியில் நம்ம சிக்கன் ரைஸ் சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிற ரைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய 2 விதமான ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் இதை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இதே செய்யலாம் அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, அதே அளவு ருசியான ஒரு ரெசிபி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது 2 விதமான சிக்கன் ரைஸ் பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து எலும்பு இல்லாத சிக்கனாக தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 விதமான ரைஸில் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது கொஞ்சம் மசாலாலாம் போட்டு பண்ணக்கூடிய ஒரு ரைஸ். வாங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். சிக்கன் ரைஸ் பண்ணுறதுக்கு 200 கிராம் எலும்பில்லாத சிக்கனாக எடுத்து வச்சுருக்கேன். இது போல் குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ரைஸ் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ அரிசி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக எப்போயுமே வீட்டில் சாப்பாடு பண்ணுற அந்த ரைஸில் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைனா எக்ஸ்ட்ரா இது போல் அரிசி வேக வச்சு நீங்கள் கூட பண்ணலாம். நான் வந்து பாசுமதி அரிசியில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அரிசி 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர். இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அரிசி வேகிற அளவுக்கு நிறைய தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கொதிக்கட்டும், அரிசி போட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு, நல்லா கொதிச்சு வேகட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம தொட்டோம்னா உடையணும், அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த அரிசி வந்து நம்ம சாதம் போட்டு கிளறுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து உடஞ்சிரும். அதனால் இந்த இதுலேயே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து இதை வடிகட்டிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வடிகட்டிட்டு வந்துடலாம். ரைஸ் பாருங்கள் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து விட்றலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது போல் ஒரு அகலமான பேன் இல்லைன்னா வடைச்சட்டி எதுனா வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு ரொம்ப கலர் மாதிரி வர வேணாம், ப்ரௌன் கலராக. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வதக்கிற மாதிரி வதக்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். குட்டி தக்காளியாக 1 தக்காளி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை கலந்துடலாம். அடுத்து சிக்கனை இதில் சேர்த்துருவோம். தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ இதெல்லாம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு, மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ இது தண்ணி வற்றி வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிக்கன் சூப்பராக வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கிரேவியை விட கம்மியாக இருக்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக வெந்துடும். குட்டியாக இருக்கிற சிக்கன் தானே, அதனால் சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதில் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கணும். பாருங்கள் முட்டையெல்லாம் போட்டு இந்த மாதிரி கலந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேவி பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த முட்டை அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர்றதை பார்க்குறப்போ நல்லா ஒரு கிரேவி மாதிரியே இருக்குது. இப்போ இதில் ரைஸை சேர்த்துடலாம். இதில்
இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை, இதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவுறதுனா கூட நீங்கள் தூவிக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள். இப்போ இதை கலந்துருவோம். அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ கலந்துடலாம். சூப்பராக கலந்து முடிச்சாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளவுதான். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு எதுவுமே தூவ தேவையில்லை. காரம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதுவே போதும். அருமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. நம்ம சாஸ் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி கூட நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு ஹோம்மேடாக ஒரு சிக்கன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கன் ரைஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அசத்தலான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து சூப்பரான ஒரு மசாலாவோட ஒரு ரைஸ் வந்து சிக்கன் ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பண்ண போகிறது வந்து பெப்பர் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இது வரைக்குமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அது எப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து 1/4 கிலோ எலும்பில்லாத சிக்கன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறதுக்கு எலும்பு இல்லாமல் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். உப்பு, இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/4 லெமனை கட் பண்ணி அதையே இதில் புழிஞ்சிக்கலாம். 1/4 கிலோவுக்கு இந்தளவுக்கு லெமன் போதும். இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை, மிளகுத்தூளோட காரம் மட்டும்தான் இதில். இப்போ இதை பிசைஞ்சிருவோம். அவ்வளோதான் பாருங்கள், பிசைஞ்சாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். சிக்கன் ஊற வச்சாச்சு. இப்போ அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அரிசி வேகிற அளவுக்கு நிறைய தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கொதிக்கட்டும், அரிசி போட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டாச்சு, நல்லா கொதிச்சு வேகட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம தொட்டோம்னா உடையணும், அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த அரிசி வந்து நம்ம சாதம் போட்டு கிளறுவோம் பார்த்திங்களா, அப்போ வந்து உடஞ்சிரும். அதனால் இந்த இதுலேயே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து இதை வடிகட்டிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வடிகட்டிட்டு வந்துடலாம். ரைஸ் வேக வச்சு வடித்து எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரைஸ் உடையாமல் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். சிக்கன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சிக்கன் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா நம்ம எப்பயும் சில்லி பொரிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். உடனேலாம் திருப்பி போட்டிங்கன்னா அடியில் ஒட்டிக்கும் பாருங்கள். அடியில் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டிக்கும். கொஞ்சம் நேரம் அடியில் வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி சிக்கன் பொடி பொடியாக வேறு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். சிக்கன் வந்து நல்லா பொரிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் வடிச்சுக்கோங்க. நீங்கள் சில்லி போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் போன்லெஸ்ஸில் பண்ணியிருக்கேன். நீங்கள் போனோடு இருக்க சிக்கனில் கூட இந்த மாதிரி சில்லி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சிக்கன் பொரிச்ச அதே எண்ணெயை எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் இதில் வச்சுருக்கேன். அதில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 6-7 பூண்டு பல்லை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிடலாம். ரொம்ப கருக விடாமல் வதக்கிக்கோங்க. ஒவ்வொன்றும் கருகாமல் வதக்கிக்கணும். நம்ம மற்ற குழம்பு இந்த கிரேவியெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் நல்லா கலர் மாறி வரணும் இல்லையா, இதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது. லைட்டாக வதக்கிக்கோங்க.
இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் அதையும் லைட்டாக வதக்கிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க. முட்டையும் முட்டைக்கோசு வேகிறதுக்காக உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். முட்டையை இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா லைட்டாக அந்த பச்சை இருக்குது, அப்போவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இதை எல்லாம் நல்லா கலந்துருவோம். இந்த மாதிரி கலந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி முட்டையெல்லாம் வந்து நல்லா கலந்து பொடி பொடியாக இருக்கணும், அந்த மாதிரி கலந்துக்கோங்க. அதே சமயம் கருகக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா ரைஸ், அதையே இதில் சேர்த்துருவோம். அடுத்து பொரிச்ச சிக்கன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு போட்டு தூவிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரைஸில் உப்பு போட்டிருக்கோம், சிக்கன் வேக வைக்கிறப்பையும் உப்பு போட்டிருக்கோம், அப்புறம் முட்டை வறுத்தோம் பார்த்திங்களா அப்பையும் உப்பு போட்டிருக்கோம். இது எல்லாமே சரியாக தான் இருக்கும் அளவு. ஆனாலும் லாஸ்ட்டாக கிளறினதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு பத்தலைன்னா மட்டும் லைட்டாக போட்டு கிளறிக்கோங்க. அதே போல் பெப்பர் வேணாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வேறு எந்த மசாலும் மிளகாத்தூளோ இல்லை வேறு எதுவுமோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இது மட்டும்தான். இப்போ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இறக்கிக்கலாம். பெப்பர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 விதமான சிக்கன் ரைஸுமே ரெடி பண்ணிட்டோம். இதே போல் 2 விதமாக நீங்களும் சிக்கனில் ரைஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்பயுமே நம்ம ஒரே மாதிரியாக தான் சிக்கன் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒன்று சில்லி போட்டு அந்த சில்லியை வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பாயில் பண்ணி அந்த சிக்கனில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.